தெரிவிக்கவில்லை இந்த கொடிய மனம் படைத்த ஜெயலலிதா. பெண் இனத்தின் மரியாதையை காக்க வேண்டும் என்பதற்காக கடந்த முறை உள்ளாட்சியிலே கவுன்சிலர் செய்கிறார்கள். அங்கிருந்தவர் காவல் நிலையத்திற்கு செல்கிறார். அந்த காவல் நிலையத்திற்கு செல்லும் போது கூலிக்கு கூட்டி வந்த மகளிர் 10-30 பேரை அங்கே நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அத்தோடு புரட்சி கலைஞர் வளர்ந்து வருகை தந்திருக்கின்ற புரட்சி சம்பாதித்த பணத்தை செலவு செய்ய மாட்டார்கள். தலைவர் அவர்கள் 36 ஆட்சியிலே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது இது 10 ஆண்டு காலமான கட்சியிலே 30 ஆண்டு காலமாக ரசிகர் மன்றங்களாக உருவாகி இன்றைக்கு கட்சியாக உருவானதுதான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஜெயலலிதா அவர்கள் மக்கள் பணியை விட்டுட்டாங்க. மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வேணும் என்று சிந்திக்கிறதுல விட்டுட்டாங்க. அடுத்த தேர்தல் பணிக்கு போயிட்டாங்க. 50 வருஷமா இவங்க கொள்ளடிச்சது போதாதான்? ஜெயலலிதா அவர்கள் மக்கள் பணியை விட்டுட்டாங்க. மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வேணும் என்று சிந்திக்கிறதுல விட்டுட்டாங்க. அடுத்த தேர்தல் பணிக்கு போயிட்டாங்க. ஏன் இத சொல்றேன்னா, அடுத்த தேர்தலை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருப்பவர்கள் திமுகவும் அதிமுகவும். ஆனால் வருங்கால தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சிந்தனை படைத்தவர் தான் நமது கேப்டன் அவர்கள். அவங்க ஆட்சி அடுத்து வந்தாலும் கட்டவும் மாட்டாங்க. அடுத்து அவங்க ஆட்சி வரவே வராது என்பதை அடித்து சொல்லுகிறேன் மக்களே. ஏனென்றால் நிச்சயமாக வரவும் விட மாட்டாங்க விஜயகாந்த். இப்ப எல்லா ஜாதி மதத்தையும் எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வராங்க. இப்ப சிவாஜி கணேசன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிவாஜி சாரோட இது பண்றாங்கிறாங்க மணிமண்டபம். அப்போ அவங்க ஓட்டலாம் எங்களுக்கு. சரி, ராமச்சந்திராயத்தனாரோட இது திறக்கிறேங்கிறாங்க ரோட. இதுக்கு அவங்க ஓட்டெல்லாம் வாங்குறது. இப்படி மக்களை நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. எல்லா ஜாதி கட்சியும் ஓட்டு வாங்கணும். யார் ஜாதியை தூண்டுறது, இவங்களா இல்லை மற்றவங்களா? ஆக தமிழ்நாட்டில் என் மனைவி சொன்னபடி கடன் கோடிகள் நிறையா இருக்கு. 4 லட்சம் கோடி கடன். இந்த 4 லட்சம் கோடி கடனை எப்படி உடைக்கிறதுங்கிறது நம்மளுடைய கவலை. என் மக்களுக்கு துரோகம் பண்ற யாரா இருந்தாலும் விட மாட்டான் இந்த விஜயகாந்த். நான் கூட்டணி வச்சேன். நான் என்னன்னு கூட்டணி தான் எடுத்துக்கிட்டது. இந்த விஜயகாந்த் முத அரிசி விலை, அதான் முத பால் விலை, பஸ் விலை, கரண்ட் மின்சாரத்தை ஏற்றிட்டு தானே நீங்கள் சங்கரங்கோல் தேர்தலுக்கு வரீங்க. என்ன அடுத்த தடவை பாருங்க, ஒரு 6 மாதம் தான் தேர்தல். அப்போ பார்த்து தெரியுமில்ல எங்கெங்க டெபாசிட் போக வைக்க வேண்டிய யாருடைய கடமை? இளைஞர் பெண்களே, உங்களுடைய கடமை. டெபாசிட் போக வைப்பீங்களா இல்லை டெபாசிட் அவங்க தோக்கடிப்பீங்களா? வழக்குகளை பற்றி விஜயகாந்த் பயப்பட மாட்டான். அதான் தலையங்க போடும். தலையங்க போட்டு தூண்டி விட்டு என்ன பிரச்சனை? தூண்டி விட்டாலும் இந்த விஜயகாந்த் எதற்கு பயப்பட மாட்டேன். பயப்படுறவங்களுக்கு நான் பிறந்தவங்களும் பயப்படுறேன். என் கூட யாரும் கிடையாது. யாராக இருக்கீங்களா? இந்த தாய்மார்களே, தொண்டர்களே, இளைஞர் பெருமக்களை சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி சசி பெருமாள் இறந்தாருன்னா நாங்களாக காட்டுறோம். டிவிலையும் பேப்பர்லையும் தான் சும்மா இறங்குறேன்னா. ஆனால் இவங்களுக்கு மாத்திரம் கூடி ஆட்டவங்கன்னா இறக்கிட்டாங்களாம் பத்திரமா. போலீஸும் ஃபயர் சர்வீஸ்காரர்களும் எப்படி இறக்குனாங்க? அதான் சொல்றேன், அந்த சாவில் மர்மம் இருக்குது. சசி பெருமாளோட சாவுல மர்மம் இருக்குன்னு எல்லாரும் அவங்க வீட்டுக்காரங்க. அதாவது சிபிஐ விசாரணைங்கன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. சிபிஐ விசாரணை வரும், கவலையப்படாதீங்க, வரும். சிபிஐ விசாரணை வரும். சசி பெருமாள் சிபிஐ விசாரணை வரும், வர வைப்பேன்.